அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க PSS தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு அதன் பின்பு ஒரு 25 நிமிடங்கள் அருமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய நிகழ்ச்சி வந்து தலையால் ஒட்டி பிறந்த இரட்டிகர்கள் பிரிப்பு, அறுவை சிகிச்சை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள். இதுல வந்து என்னடா எக்ஸ்க்ளூசிவா இந்த ஏஐயை பாவிச்சு இதுல கூட செய்திருக்கிறார்கள். 6-7 கண்ட்ரிகள் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அதுக்கு லீட் சர்ஜன் வந்து ப்ரொஃபசர் நூர் அல் அவாசி ஜலானி என்பவர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜனாக லண்டனில் இருக்கும் செயின்ட் ஓமன் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவரே லீட் பண்ணவர். பல விதமான நாடுகள் இதை ஒரு யூனிக்காக இருக்கிறபடியா நான் இதை போட விரும்பினேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். இப்பொழுது சுந்தரலிங்க மாஸ்டரை அழைக்கின்றேன். நன்றி ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனிலிருந்து நடைபெறும் இணைய வழி தியான நிகழ்வு இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும். நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது தியானத்தின் போது உங்கள் வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ள முடியும். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. இப்பொழுது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. இப்பொழுது தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதையிட்டு சந்தோஷமாக 30 வினாடிகள் கரகோஷம் செய்து கொள்வோம்.
நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை லண்டனில் இருந்து வழங்கிய அருந்ததி ஸ்ரீகந்த ராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், மன அமைதியை பெறும் இசையை லண்டனில் இருந்து வழங்கிய திரு ஸ்ரீகந்த ராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வினை லண்டனில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்து கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே சகல உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக சரோ சுந்தரலிங்க மாஸ்டர் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருமையான தியான நிகழ்வை நடத்தியிருந்தார். அவருக்கு நன்றி. மற்றும் அருந்ததி மாஸ்டருக்கும் இந்த ஃப்ளையர்ஸ் போட்டதுக்கு மிகவும் நன்றி. மற்ற இசையை நான் வழங்கியிருந்தேன். எல்லோருக்கும் நன்றி. பலரின் உதவியுடன் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். இன்று ரெக்கார்டிங் செய்யணுமா? இன்று ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றோம். அதாவது தலையால் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் பிரிப்பதற்கான அறுவை சிகிச்சை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் மருத்துவ நுட்பத்தின் முன்னேற்றங்கள் பற்றி இதில் நாங்கள் கவனிப்போம். ஏன் இந்த விடயத்தை நாங்கள் இதில் பேச இருக்கிறோம் என்றால், எங்களோட தளத்துக்கு மிக 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 தேவையான இந்த நிகழ்வு. ஏன்னு சொன்னா, இதில் மர்சி மற்றும் குட்னஸ் என்ற இரண்டு நைஜீரிய இரட்டை குழந்தைகளை பிரிக்கும் அறுவை சிகிச்சைக்கு தலைமை தாங்கியவர் ப்ரொஃபசர் நூருல் வாசி ஜிலானி அவர்கள். இவர் காஷ்மீர் இந்தியாவில் படித்து பின்பு நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் படித்து தன்னுடைய எல்லாத்தையும் முடித்து தற்பொழுது அவர்கள் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜனாக கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட்டில் வேலை செய்து கொண்டு வருகிறார். இவர் லண்டனில் மற்றும் இந்த அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டவர்கள் 60க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிறுவனர்கள், நியூரோ சர்ஜன்ஸ், மற்றது மண்டையோட்டு மற்றும் முக எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் குழந்தை மருத்துவர்கள், மயக்கவியல் நிபுணர்கள், கதிரியக்க நிபுணர்கள், ரேடியோலஜிஸ்ட் மற்றும் நர்சஸ் மற்றும் பலரும் இதுக்கு மறுவாழ்வு சிகிச்சை நிபுணர்கள், இப்படி பலரும் ரீஹபிலிட்டேஷன் தெரபிஸ்ட், இவர் இப்படி பலரும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மர்சி மற்றும் குட்னஸ் இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் 2023 ஜூனில் நைஜீரியாவில் தலைப்பகுதியில் இணைந்த நிலையில் பிறந்தனர். 6 மாதங்களுக்கு மேலாக திட்டமிட்ட 4 பெரிய அறுவை சிகிச்சைகள் மேற்கப்பட்டன. இறுதி விரிப்பு அறுவை சிகிச்சை சுமார் 12 மணி நேரம் நீடித்தது. இறுதி பிரிப்பு அறுவை சிகிச்சை சுமார் 12 மணி நேரம் நீடித்தது. இதுல முக்கியமான விஷயம் என்றால், இப்படிப்பட்ட
ஆபரேஷன்ஸ் நடந்து கொண்டிருந்தாலும் ஆனால் இதில் ஏஐ செயற்கை நுண்ணறிவின் 3D மாதிரிகள், ஆக்மெண்டேட்டட் ரியாலிட்டி போன்ற முன்னேற்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதான் இதில் முக்கியமான விஷயம். ஏஐ எந்த விதமாக இந்த ஆபரேஷனுக்கு உதவி செய்திருக்கிறதை நாங்கள் நோக்க வேண்டும். மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தனிப்பயன் 3D அச்சிடப்பட்ட டைட்டானியம் மண்டையோட்டுடன் பொருத்தப்பட்டது. தற்போது இரு குழந்தைகளும் வெற்றிகரமாக குழந்து ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து விளையாடும் நிலையில் உள்ளனர். இதில் நான் இப்போது உங்களுக்கு ஈஸியாக இருப்பதற்காக நான் முதலாவதாக 2 வீடியோக்கள் போட இருக்கின்றோம். முதலாவது வீடியோவை இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் அவர்கள் போடுவார்கள். அது உங்களுக்கு மிகவும் விளக்கமாக இருக்கும். இதில் பிபிசியில் வந்தது. நன்றி. முக்கியமானது. நன்றி. இப்பொழுது முதலாவதாக சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோ சுந்தரலிங்க மாஸ்டர் வருகிறார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஒரு அருமையான காணொலியை கண்டோம். ஒரு அதிசயமான ஒரு செயலாகத்தான் எனக்கு தோன்றியது. தலையால் ஒட்டி பிறந்த நைஜீரிய இரட்டை குழந்தைகள், mercy and goodness, அந்த பேரே, அவர்களுக்கு வச்சிருக்கிற பேரே அவர்களுக்கு தேவையான உதவியை இறைவனால் வழங்க ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். mercy and goodness என்ற இரு குழந்தைகள், தலையால் ஒட்டி பிறந்த இரட்டை நைஜீரிய இரட்டை குழந்தைகளை பிரிக்க வெற்றிகரமான அறுவை சிகிச்சை பற்றிய காணொளி காட்டப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை நவீன மருத்துவ தொழில்நுட்பத்தின் அதிசயிக்கத்தக்க முன்னேற்றத்தையும் செயற்கை நுண்ணறிவின் ஆக்கபூர்வமான செயற்பாட்டையும் விரிவாக விளக்குகிறது என்பதுதான் எனது கருத்து. மிகவும் சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக பல நாடுகளில் இருக்கும் 60க்கும் மேற்பட்ட பல்துறை நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள், லண்டனைச் சேர்ந்த குழந்தை மருத்துவ நிபுணரான OS ஜிலானி என்பவரின் வழிகாட்டலில் மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரு உலக சாதனை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி உலக மக்களுக்கு செயற்கை நுண்ணறிவின் ஆக்கபூர்வமான பயன்பாட்டை உணர்த்தியுள்ளது. பிரிக்கப்பட்ட 2 குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பது ஒரு சந்தோஷமான மகத்தான செய்தியாகும். இயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு என்று கூறினார்கள். ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ். இயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவும் மருத்துவத்துறையின் முன்னேற்றமும் இணைந்து உலக நாடுகளை இணைத்து ஒற்றுமை, அதாவது 60 நாடுகளுக்கும் மேற்பட்ட 60 நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் இதில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவும் மருத்துவத்துறையின் முன்னேற்றமும் இணைந்து உலக நாடுகளை இணைத்து ஒற்றுமை, சமாதானம், நல்லிணக்கம் ஆகியவற்றுடன் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நிறைந்த ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் பொற்காலத்திற்கு வழிவகுத்துள்ளது என்றுதான் என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. மிகவும் அருமையான காணொளி, அருமையான விளக்கங்கள். இது ஒரு மருத்துவத்துறை, அது விஞ்ஞானத்துறையின் ஒரு அதிசய சாதனை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக்க நன்றி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர். இந்த காணொலியை நீங்கள் எங்களுக்கு காட்டியதற்கு மிக்க நன்றி களத்தின் சார்பில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் நவரட்னம், நீங்க பேசலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீகாந்த் ராஜா அவர்கள் நல்ல ஒரு வீடியோ போட்டார்கள். மருத்துவர் என்ற முறையில் பல சாதனைகளை சென்ற 50 வருடங்களாக நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு சர்ஜன், அவர் எங்களோட நாட்டில் இருந்தாலும் பிற நாட்டவர், கற்பத்துக்கு செய்தவர். அப்போ ஒரு அதிசயமாக தான் இருந்தது. அது மாதிரி பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் ஒரு நாளும் செய்யலை. ஆனால் அந்த இருக்கிற பிரெயின் ஒட்டி இருந்ததை பிரிச்செடுக்கிறது பெரிய சாதனை தான். ஏனென்றால் அவரே இந்த சர்ஜனே சொன்னார், ஏஐ என்று நாங்கள் வெளியிலேருந்து வர்ற என்று யோசிக்கிறோம். இல்லை, ஏஐ என்றது எங்களுடைய நுண்ணறிவை கொண்டு நாங்கள் கம்ப்யூட்டர் வச்சு அந்த அறிவை பயன்படுத்துகிறோம். அதான் ஏஐ. அந்த விதத்தில் இந்த சாதனை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படியான சாதனைகள் நன்றாக வரும் பொழுது நியூஸாக வருகின்றது. பல தோல்விகள் வெளியில் வருவதில்லை. தோல்விகள் இருந்தால்தான் இப்படியான சாதனைகள் வெற்றி பெறலாம். அதனால இது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த தளத்திலே இதை கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு நல்ல படிப்பனை கூறிக்கொண்டு, இந்த ஒன்று நான் அறிந்தது, சர்ஜனே சொன்னது, ஏஐ வழியிலேருந்து வர இல்லை, எமது இன்டெலிஜென்ஸை பாவிச்சு நாங்கள் தொழில்நுட்பத்தால் அதை நன்றாக பாவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். நன்றி. அடுத்த டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று காட்டிய காணொளி மிக்க நன்றி. இப்படி பல ஆப்ரேஷன்ஸ் முந்தையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இங்கே கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட்ல இருந்து அவர் நியூரோ சர்ஜன் லீட் பண்ணி நடந்தது. ஆனால் இது பலம் கஷ்டமான பிரெயின் ரெண்டையும் சேர்த்து எடுத்தபடியால். ஆனால் அங்கே சொன்ன மாதிரி அவர்கள் போட்ட கணக்கு டேட்டா இருக்கு, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்துத்தான் ஏஐ புட் டுகெதர். அப்படித்தான் அது அந்த ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் என்று அப்படி இருந்தபடியா. மற்றது இதில் இந்த நியூரோ சர்ஜிக்கல் என்றால் பிரெயின் மாத்திரத்தில் பிரெயின் எல்லா ஆர்கன்ஸ் மாதிரி நியூரோன்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஓடுது, எந்த விதத்தில் பிரிக்கலாம், அதெல்லாம் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவைகள் எல்லாம் வெவ்வேறு துறையில் இருக்கிற. அதான் இந்த கனவேர் சேர்ந்து செய்கிறதுண்டா வெவ்வேறு சர்ஜன்ஸுக்கு வெவ்வேறு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யல அந்த ரோபோட் சர்ஜரியில் செய்கிற மாதிரி அப்படி அந்த அவர்களுக்கு எவ்வளவு திறமையோ தங்கடைய அப்படி செய்து பிரிக்கக்கூடியதாக இருந்தது. மிக மிகவும் சந்தோஷமான செய்தி. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் ரெண்டும் என்ன அழகாக வளர்ந்து பேரண்ட்ஸுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்து இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி பல ஆப்ரேஷன்ஸ் நடந்தாலும் இதுவும் அதில் உண்டு. ஆனால் அதை காட்டியதுக்கு மிகவும் நன்றி, மிக்க நன்றி. எல்லாருக்கும் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக மீனாபியா செல்வராஜா அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி சுரேஷ்கந்திரராஜா ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில மிக்க நன்றி முதல் உங்களுக்கு இத காட்டியதுக்கு. நான் உண்மையில கேள்விப்படையில்லை, இந்த விஷயத்த கேள்விப்படையில்லை. எனக்கு பார்த்த உடனே வேலை ஷொக்கா இருந்தது. ஆனா நான் உண்மையிலேயே நினைச்சேன் என்னென்றால் இது இறைவனே அப்படி டாக்டரா வந்துதான் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குமெண்டு. ஆனால் அதுல சர்வமா வடிவ விளக்கமா சொல்லிக்கான் எனக்கு விளங்கிச்சுது. அந்த இயற்கையான நுண்ணறிவு தான் இப்படி செயற்கையான நுண்ணறிவால் அந்த ஏஐயா செய்யப்பட்ட ஆப்ரேஷன் என்று சொல்லி உண்மையில இது இயற்கை நுண்ணறிவு தான். இந்த 9வது அறிவு நுண்ணறிவு இறைவன்
இந்த மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைந்து நுண்ணறிவு எடுக்க அவன் ஒரு 9வது அறிவை தட்டுறான், என்ன 10வது அறிவுக்கு போறதுக்கு. அந்த அளவு அறிவும் அவ்வளவு இதுவும் இருந்தபடியே இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் ஆபரேஷன் செய்யற இதையே உருவாக்கினதார் மனுஷன் தானே. அவன் தண்ட மூளையை வச்சுத்தானே அந்த மெஷினையே உருவாக்கின. அது என்ன தானா வந்ததா? அப்ப உண்மையிலே இது அவைகளின் அறிவு, அந்த இயற்கையான அறிவு தான் இந்த இதுக்கு முதல் செயல்பாடு. அதோட 60 பேர் என்றால் அதுல அந்த ஒவ்வொரு நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாரும் அவையின் அனுபவங்கள் அறிவுகள் இருந்திருக்கும். உண்மை அந்த பிள்ளைகள் முதல் லக்கியானவை. அவைக்கு இன்னொரு கர்மவினியோ என்னவோ தெரியா இப்படி பிறக்க வேணும் என்று. ஆனா சரியான ஒரு சேலஞ்சிங் லைஃப் அவை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கணும். அந்த பிள்ளைகளின் லக்கியல் கணக்க இதுல எல்லாம் மிக்க நன்றி ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா. இப்படியான இதுகளை கொண்டு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் அறிவுகளை தூண்டுறதுக்கு. நான் உண்மையை இந்த ஏஐண்டா அது ஒரு இதாகத்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு தான் அது இந்த பவரையும் அந்த இவ்வளவு பவரான வேலை செய்யக்கூடியதா இருக்கேன். உண்மையா நன்றி 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 நன்றி. அடுத்தாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. இந்த விடயத்தை இன்றைய தினத்தினை வெளிப்படுத்திய ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை ஆசையின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே. ஏனென்றால் இறைவன் என்றால் யார்? ஒரு வடிவத்தை தூக்கி வைத்துக்கொண்டு இதுதான் இறைவன் என்று காட்டுகின்ற நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் உண்மை அது அல்ல. இறைவன் என்பது இந்த இயற்கை எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒருவர். அப்படியானால் இந்த சத்திர சிகிச்சையிலே ஒவ்வொருவரிலும் இறைவனுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலம் ஒரு வளர்ச்சி, இறைவன் தந்த ஒரு வளர்ச்சி. இந்த ஏஐ ப்ரோக்ராம் மிகவும் சிக்கலானது. பாதகமும் இருக்கு, நன்மையும் இருக்கிறது. இதை பாவித்து இன்று செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அழகாக எடுத்து தந்திருந்தீர்கள். நிறைந்த நன்றிகள். இதை செய்த வைத்தியருக்கும் இதை பெற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் மருந்ததி மாஸ்டரும் இந்த 2 வீடியோக்களையும் போட்டது ஏஐயின் இவ்வளவு முக்கியத்துவமாக பெற்று இருக்கிறது என்றதை நன்றாக விளக்கியது. அது மூளையில செய்கிற ஆப்ரேஷன். சும்மாவே மூளையிலே ஒரு தட்டுப்பட்டாலே எவ்வளவு நாங்கள் அதால ஸ்பீச் போகுது, எல்லாம் போகுது. அப்படி இருந்தும் அவர்கள் இவ்வளவு திறமாக இதை செய்தார்கள். மற்றது அந்த ஏஐயை பற்றி சொல்ல போனா இது மனிதனுடைய சிந்தனையில் இருந்து தான் இதுகள் எல்லாம் இயந்திரங்களை பாவிச்சு உருவாக்கப்பட்டது என்றபடியா இது இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவுன்றது மனிதனால தான் உண்டாக்கப்பட்டது என்றதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இப்ப இந்த சுகாதாரத்துறையில நோய்களை முன்கூட்டியே அறியக்கூடியதாக இந்த ஏஐ கண்டறியப்பட்டிருக்கிறது. புதிய மருந்துகளையுமே கண்டுபிடிக்கிறார்கள் என்று. இப்ப கிட்டடியில நான் சைனால எல்லாம் எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அறிந்து கொண்டேன். அப்படியாக அந்த ஏஐ எவ்வளவோ முன்னேற்றத்தை தருகிறது. மற்றது இந்த மனிதனாலேயே செய்ய முடியாத கணக்க தரவுகளை இந்த ஏஐ ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அது செய்து கொடுக்கிறது என்றதுதான். அந்த மனித சிந்தனையால தான் இந்த ஏஐ வளத்தையும் செய்கிறது என்றது எனக்கு இது எப்படி கூட தெரியும் என்றால், என்னுடைய மகன் ஏஐ ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வீட்டில கதைக்கும் போது எல்லாம் எனது கணவரோடு ஏஐ பற்றி தான் கதைப்பேன். அப்ப அதுல இருந்து தான் எனக்கு தெரிய வந்தது எவ்வளவுக்கு இந்த ஏஐ இப்படி இந்த இப்ப இந்த வேலை தளங்கள்ல எல்லாம் ஆட்களே தேவையில்லை. ஒரு ஆளே ஏஐ மூலமாக எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இப்போது ஏஐ மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது. ஆனால் சில பேர் அதை வித்தியாசமாக பாவித்து அதனால் கணக்க
தீமைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றாலும் நீங்கள் இன்று இந்த ஏஐயை பற்றி நீங்கள் கூறினது, அந்த பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக அந்த அந்த கிறிஸ்டினிங் செரிமனியில் அந்த பிள்ளைகள் அதை ஓடி திரிகிறத பார்க்கவே ஆசையாக இருக்கிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதை இன்று நீங்கள் ஒளிபரப்பியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த டாக்டர் ஜெகநாதன், நீங்க பேசுங்க. இந்த காணொலியை நீங்கள் வழங்கினதுக்கு நன்றி. சம் ரீசன் நான் இந்த கவரேஜை பார்க்கவில்லை. எந்த வருஷம் இது அப்பியர் இந்த பிபிசி? அண்மையில் தான் அப்பியர் பண்ண போன கிழமை. ஓகே, சொல்லுங்க. கனகாலமா எனக்கிட்ட தான் 19 மாதங்களாக இவைகள் 2 பேரும் புரிக்க முடியாம இருந்து கன ஒர்க்குகள் செய்திருக்கிறார்கள். அதை நான் முதலே சொல்லி இருக்கிறேன். எனவே நீங்க பேசுங்க. ஓகே. இல்ல அதான் கான்ஜாயின்ட் ட்வின்ஸ்ன்றது என்னென்றால் அது ஒவ்வொரு விதமா பொருத்தி இருக்கலாம். நெஞ்சில அப்படி இப்படி என்று கேட்கல காம்ப்ளெக்சிட்டி, அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். மற்றது இந்த பிரெயின் டிஷ்யூ ஃபியூஸ்ட்னு சொல்லிக்கல, பிரெயின் டிஷ்யூ இட் செல்ஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கிறதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையணும் இல்லை. யூ கேன் ஹேவ் இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ். பார்த்தீங்களா? ஸோ இப்போ எல்லாம் இந்த ஸ்கேன் மூலம் மேப் பண்ணி செய்தாலும் இன்னொரு விஷயமும் சொல்ல நினைச்சுன்னா, இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் என்று பிள்ளைகள் பிறக்கிறது நீங்க நம்ப மாட்டீங்கள். ஒன்று இல்லை, சில பிள்ளைகளுக்கு 4. அது சொல்ற ஃபெலோஸ் டெட்ராலஜி, டெட்ராண்டா 4 அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. they can kept alive by surgery. ஆனா ஹார்ட்ல அது ஒரு மெக்கானிக்கல் பம்ப் பண்ணபடியா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இல்லை. மற்றது நான் முந்தி எங்கேயோ படிச்சேன், நான் ஒரு பிரெயின் சர்ஜன் ஒரு ப்ரேயர் ஒன்று செய்வாராம். அதாவது ஆப்ரேஷன் செய்ய முதல் தேவையில்லாத அகற்றவும் தேவையானதை ப்ரிசர்வ் பண்ணவும் எனக்கு அந்த கிஃப்டை தர சொல்லி. ஏன்னு சொன்னா அவர் இந்த சர்ஜனையை சொன்னாரே இல்லையா, பயஸ் என்று சொல்லி. ஏன் பயஸ் வருது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஓவர் கான்ஃபிடன்ஸ். இஃப் யூ ஆர் வெரி ப்ரவுட், யூ ஆர் ஓவர் கான்ஃபிடன்ட். ஸோ தட் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன். அடுத்தது கட் ஃபீலிங் என்று பேர். சில வேலை சர்ஜரி செய்யல இதை செய்யலாம், கட் ஃபீலிங் செய்ய. மூன்றாவது மூட். மூடை பற்றி அவர் குறிப்பிட்டார். ஸோ மூட் மட்டுமண்டு இல்லை, ஓவர் கான்ஃபிடன்ஸ், கட் ஃபீலிங் இருக்குது. இந்த ஏஐ மூலமாக செய்யல இந்த மூன்றும் அப்ளை பண்ணாது. பிகாஸ் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இல்லையா? அவர் ஏன் ஆர்கானிக் என்று சொன்னார் தெரியல, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆர்கானிக் என்று சொன்னா எனிதிங் தட் இஸ் டிரைவ்ட் அவுட் ஆஃப் லைஃப் தான். ஆனால் உண்மையிலே பார்த்தால் உடம்பு இது கம் அவுட் ஆஃப் லைஃப் என்றாலும் எங்களோட உடம்புல இருக்கிறதெல்லாம் சேம் கெமிக்கல்ஸ் தான். ஆர்கானிக் நாங்கள் பிரித்தாலும். மற்றது இன்னொரு விஷயம், இது நான் இங்கிலாந்துல வந்த நாட்களில் ஒரு கலீக் சொன்னார், 10 வருஷம் செல்லுமா ஒரு சர்ஜனை ட்ரெயின் பண்றதுக்கு ஹவு டு ஆப்ரேட் என்று சொல்லி. இன்னும் 10 வருஷம் செல்லுமா வென் டு ஆப்ரேட் என்று சொல்லி. இன்னும் 10 வருஷம் செல்லுமா வென் நாட் டு ஆப்ரேட் என்று பார்த்தீங்களே. இப்போ சர்ஜனுக்கு அதுவும் ஒரு பிரச்சனை. தேவையில்லாம ஆப்ரேட் பண்ணது எத்தனையோ பேர் ஆப்ரேட் பண்ணி போட்டு பார்த்தா அப்பெண்டிக்ஸ் நார்மலா இருக்குது. ஸோ அப்படியும் சிச்சுவேஷன் இருக்குன்றது. ஸோ அவர் நகைச்சுவாய் தான் சொன்னார், பட் திஸ் இஸ் ஆல் ரியாலிட்டி. ஆனால் எல்லா ஆப்ரேஷனுக்கும் கொண்டு வர போறது இல்லை, ஏன்னா பாடி அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இல்லை. ஆனால் பிரெயினை பொறுத்தவரையில இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ தே ஹேவ் டு, as you said, work out on models. அதோட ஐ டோன்ட் நோ, செப்பரேட் சர்ஜரி செய்திருக்கணுமாக்கும். ஏன்னா அதுவும் ஒன்று இன்னும் தேவைப்படலாம். ஏன்னா இந்த ஸ்கல்ல நீங்கள் டைட்டேனியம் பிளேட்டை போட்டாலும் வளரேக்கில் you have to remove and put a new plate இல்லையா, because skull will expand, so they may have to have further surgeries. But இந்த காணொலி எல்லாரோடும் பகிர்ந்ததுக்கு நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் ஃப்ரம் டாக்கிங் சாரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியை போட்டதுக்கு முதல் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அந்தரி மரத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவம். அது எங்களை இனி போக போகத்தான் அது இந்த நல்லதுகள் கெட்டதுகள் எல்லாம் தெரியும். அது என்ன மாதிரி இந்த பிள்ளைகள் எல்லாம் இனி வடிவாக கதைச்சு அந்த மூலிகள் எல்லாம் வடிவாக ஃபங்க்ஷன் பண்றதெல்லாம் இனித்தான் தெரியும் எங்களுக்கு. அந்த பிள்ளைகள் கதைக்குதுகளோ அல்ல எல்லாம் செய்கிறோம். அப்ப அதுகளெல்லாம் ஒரு
ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதை செய்யாமலும் இருக்க முடியாதபடியால் செய்தது நல்லது என்று சொல்லிக்கொண்டு நீங்க எங்களுக்கு இப்படி காணொலியை போட்டதுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நம்ம பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறார்கள் என்று அறிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைவரும் இந்த காணொலியை பார்த்து நாங்கள் அனைவரும் அதிசயப்பட்டோம். ஏனென்றால் எங்களோட உடம்பு ஒவ்வொருத்த உடம்பும் நாங்கள் உடம்பை கவனமாக பாவிக்க வேண்டும் என்பதைத்தான் இதிலேயும் வலியுறுத்தி இருக்கேன். எங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்புல ஒரு உறுப்பு இல்லாட்டிலும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் நாங்கள் இந்த தியானத்தை செய்யத்தான் எங்களுக்கும் எங்களோட உடம்புன்ற வேல்யூ தெரியும். இதுலயே பார்க்க தெரியுது எப்படி அந்த டாக்டர்ஸ் அந்த பிள்ளைன்ற 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டார்கள். இந்த தனிய உண்டா இருந்த பிள்ளைல என்னன்னு தான் அந்த தாய் வந்து குளிப்பாட்டிச்சதோ சாப்பாடு தீத்துனான்னு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பினா. அதபடியா நாங்கள் எல்லோரும் இந்த நல்ல ஒரு தேகத்தை எங்களுக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட தேகத்தை கவனமாக பார்த்து தியானத்தை செய்து நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல வந்து டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் இல்ல பலருடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது. நீங்க அதை கவனமா நோட் பண்ணி இருக்க வேணும். பலருடைய உதவிகள், நர்சஸ், ரேடியாலஜிஸ்ட், அதாவது எத்தனை பேர் கதிரியக்க நிபுணர்கள், மயக்க மருந்து நிபுணர்கள், எல்லோருடைய உதவியால தான் இதுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. தனிப்பட்ட இதோட டீம் ஒர்க் என்பதை நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் நான் இதுல போட்டேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக தான் இந்த வீடியோ போடப்பட்டது. இப்போது தமயந்தி சிங்காரவாடி அவர்கள் நீங்க பேசலாம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொலியை மிகவும் சந்தோஷமாக இருந்த இந்த காணொலியை பார்க்கக்குள்ள, ஆனால் எல்லோரும் எல்லாத்தை பற்றியும் சொல்லிவிட்டீர்கள். நான் திரும்பவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பார்க்கும் போது அதிசயமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. மிகவும் நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் இப்படி எங்களை கொண்டு காட்டி நாங்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் அதிசயமாக பார்த்து சந்தோஷமாக இருந்ததுக்கு மிகவும் நன்றி 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 சொல்லத்தான் வந்த நான். நன்றி. நன்றி. இப்பொழுது பாபு மாஸ்டர் நீங்க பேசுங்க. நான் இந்த படத்தை போட்டிருக்கேன். இனிஷியல் படம் அபுதாபியில கலீஃபா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆக்கள் வேறங்க எத்தனை ஆக்கள் இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ். இதே பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்க்கலாம், இருந்து அறியலாம். இவர் தான் டாப் லீட் சர்ஜன். இவர் காஷ்மீரில் பிறந்து அங்க படித்து இந்த நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில படித்து பிறகு இதில் வந்து சென்ட் ஓமன் ஸ்ட்ரீட்ல வேலை செய்கின்றார். எங்களுக்கும் பெருமையா இருக்கு. இங்கிலாந்துல இருந்தவரால் போனது மிகவும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஒரு காணொளி கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஆனால் காணொலியை பார்க்கவில்லை. இது புதிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். 19 மாதங்களுக்கு முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதுதான் இதை செய்திருக்கிறார்கள். இது பிரேசில் நாட்டில் தான் இந்த சர்ஜரி நடந்திருக்கிறது. அபுதாபியில பிரேசிலே நடந்திருக்கு. அபுதாபியில இந்த கிட்டடியில் நடந்தது. அபுதாபி ரியோ டி ஜெனீரோ வந்து பிரேசில் இருக்கிற இடம். அதான் பிரேசில்ல செய்த அது வந்து இன்னொரு ஆபரேஷன். அது ஓகே, கன்னடத்துல நடந்திருக்கு. ஓகே. இதுல என்ன அறிவதற்கு எனக்கு ஆவல் நல்ல சில அந்த பிள்ளைகள் நூறு சந்தோஷம், நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ வேண்டும். அவரோட என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி சில்லராகத்தான் வருவார்கள் நிச்சயமாக இப்படி பிறந்த பிள்ளைகள். மற்றது மாஸ்டர் என்றால் இந்த இதுல வந்து அறிகிறதுக்கு ஆவல் எனக்கு வந்து அந்த வேண்ட பிளட் குரூப்புகள், டிஎன்ஏ மகப்புகள் எல்லாம் என்ன கொஞ்சம் ட்வின்ஸா இருந்தால் என்ன மாதிரி இருக்கப்பட்டதை அறிய ஆவலாக இருக்கிறது. அதனால் தகவல்கள் எனக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் இருந்தால் கூறலாம். இவருடைய உடல் அமைப்பு என்றால் அதில் கர பிரச்சனைகள் இருக்கிறது. அதை விட இந்த சோதனை எல்லாம் இதை தெரிந்து கொண்டுதான் இருந்து செய்திருப்பார்கள் நினைக்கின்றேன். இதில் கன பிரச்சனைகள் வர்றது காரணம் இருக்கும். மற்றது இதுல ஏஐ பற்றிய கூறிவிட்டார் விளக்கமாக. நான் அதை பற்றி கூறவில்லை. அவருடைய சன்
ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறபடியால் அதை பற்றி நான் கூட விரும்பவில்லை. ஒன்றை மாத்திரம் கூறுகின்றேன். நாங்கள் முந்தி இருக்கின்ற பொழுது கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் தான் ஏஐ. கம்ப்யூட்டர் காலத்தில் சொல்லுவோம் காபேஜ் இன் காபேஜ் அவுட்னு சொல்லுவாங்க, GIGAன்னு சொல்றாங்க. நீங்கள் என்னதை காபேஜை போட்டு GIGAன்னு சொல்றேன். அதுல என்னடா எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, எனக்கு நாங்க பிரேசில்ல ப்ராஜெக்ட் செய்திருந்தாங்க. அந்த பிரேசில்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது நாங்கள் செய்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த 78 to 84 82. அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ற ஒரு ப்ரோசஸ் கால் சிமுலேஷன். சிமுலேஷன் சொல்றது எங்களோட ஃபீல்டு நாங்கள் கரெக்ட் விளக்கமாக போகவில்லை. அது சாலிட் ஸ்டேட் இன்டெலெக்ட்ரிக் சீட்லோக்கு நாங்கள் செய்யல. 70s நாங்கள் சொல்றோம். அந்த அப்போ இருந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கொண்டு சொல்றோம். சொலிசிட்டருக்கு நாங்கள் செய்யக்குள்ள வீடு லெபார்டரி சிமுலேஷன் தான் இங்கே செய்வோம். அதாவது ரியல் லைஃப்லேயே அந்த ரயில்வேஸ்ல இருக்கிற சிஸ்டம் என்ன மாதிரி ஓடும் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே ரியல் இங்கே நாங்கள் லேபில் இருந்தே வீட்டில் இங்கே கம்பெனில இருந்தே செய்துட்டு இருப்போம். அதை கொண்டு போய் சிப்ஸ்ல கொண்டு போய் அதை கொண்டு அங்கே போட்டுட்டு கண்ட்ரோல் இருந்து முழுக்க ரியல் லைஃப்ல பார்ப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் சரியா வராட்டி நாங்கள் அதுக்குள்ள சில அதிகமாக சரியா வரும், கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் செய்வோம். இது கிட்டத்தட்ட ஒரு பழைய ஒரு இப்ப இருக்கிற ஏஐ மாதிரி தான். அந்த ஏஐல நீங்கள் கேட்கிற கேள்வியை பிள்ளையா கேட்டால் அங்க வாரதும் பிள்ளையாத்தான் வருவோம். சர்ஜில இருக்கிற டீமிலேக்கு பாராட்டு கொடுக்கணும் என்றால் எல்லாரும் சரியான தகவல்களை அந்த ஏஐ அல்காரிதம் எழுதுவதற்கு கொடுத்திருக்கார்கள். எல்லாரும் அப்படியே கொடுத்திருக்காங்க. இதுல கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், பயோமெடிக்கல் என்ஜினியர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒருவரும் இங்கு குறிப்பிடாதபடியே நான் குறிப்பிடுகிறேன். என்றால் இந்த பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸோட பங்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய இருக்கின்றது. நீங்கள் எங்க போன உங்களோட ஒப்டிஷன் போனா என்ன, அல்லது எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம செய்வாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்றவர்கள் பொறியியலாளர்கள் தான் அவர்கள். ஆனால் வித் கொலாபரேஷன் ஆஃப் மெடிக்கல் டீம் அவைக்கு இன்புட் கொடுக்கணும். அதனுடைய இது வந்து ஃபுல் டீம் ஒர்க். அதுக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அருமையா இருந்தது, நல்ல நிகழ்ச்சி சார், வெரி குட். இவரோட வருங்காலம் எப்படி போகின்றதை அறியாமல் நிச்சயமாக ஓமன் ஹாஸ்பிட்டல் இவரை தொடர்ந்து டேட்டா எடுத்துக்கொண்டிருப்பார்கள், லைஃப் அப்படி போகுதுன்னு சொல்லி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சிதம் நீங்க பேசலாம். தேங்க்யூ ஸ்கந்தராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்படியான இதுகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் முந்தியும். ஆனால் இப்படி ஒரு காணொளியை போட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து எங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக்கல கூட கூட அறிவுகள் வருகிறது. ஆனபடியால் இந்த தளத்தால எங்களுக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை நாங்கள் பெறுகிறோம் என்றதை நான் அறிந்துள்ளேன். மிக மிக நன்றி ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் அவரோடு ஒத்துழைச்சு இந்த தளத்தை கொண்டு நடத்தும் அத்தனை பேருக்கும் மிகவும் நன்றி. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியை பார்த்தது எல்லோருடைய ஹெல்ப்பாலும் தான். தேங்க்யூ. நன்றி. இப்போ டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசுங்க. தற்போது இப்ப இந்த ரோபோட்டிக் சர்ஜரி நடக்குது இல்லையா, ஐம் ஷூர் அதுல வச்சுதான் செய்யறாங்கன்னு நினைக்கின்றேன். பிகாஸ் என்னுடைய நண்பன் ஒருவருக்கு ப்ராஸ்டேட் ரிமூவல் வாஸ் டன் அண்டர் ரோபோட் பாத்தீங்களா. ஸோ இட் இஸ் கமிங் இன் டு யூஸ். இந்த நீங்கள் பாபு மாஸ்டர் பிளட் குரூப் சொன்னோடனே ஒரு நகைச்சுவைன்னு வந்து இப்ப நேரம் இருக்கிற நகைச்சுவை சொல்றேன். ஒரு விதவையின் கவலை என்ற ஒரு வேற அனுப்பி இருந்துச்சுன்னா, திடீரென்று ஹஸ்பண்ட் இறந்துட்டார், அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க முடியல, வைஃபுக்கு தெரியலையாம் என்ன பிளட் குரூப் வந்து, பிகாஸ் he passed away suddenly. கேட்க பி பாசிட்டிவ் என்றாராம். இவன் ஆச்சாம் அவர் என்ன பி பாசிட்டிவா இருக்க சொல்லி அந்த பிளட் குரூப் பி பாசிட்டிவ்னு சொல்லி இருக்கிறாரா. then he collapsed and died உடனே. அது ஒரு நகைச்சுவை. I don't think it's true. Anyway, artificial என்ன சொல்றது, robotic surgery and I'm sure it is done through artificial intelligence, isn't it? I'm sure there's a backup surgeon is there for backup, but it's done through robots. So if there is needed, then it'll override and அப்படித்தான் ஆக்கும். I have not seen anything, but நண்பன் ஒரு சொன்னார் சமீபத்தில் தன்னுடைய ஆபரேஷன் அப்படித்தான் நடந்தது. நன்றி. நன்றி. நான் இப்ப அறிவித்தல சொல்ல போகின்றேன். மற்றது சில பேர் பேச விருப்பம் வேண்டாம், இந்த அறிவித்தல் பேசலாம். ஏனென்றா இந்த இதுல வந்து
செய்தவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இந்த 2 வசனம் சொன்னாலும் அது அவர்களுக்கு சேரும். என்றபடியா நீங்கள் முடிந்த அளவு யாரும் இதுல அப்ப மட்டும் நான் கேட்கின்றதா? கேக்குது. நன்றி வணக்கம். ஹலோ, பேசுங்க. நன்றி வணக்கம். என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இன்றைக்கு நீங்கள் இந்த கொடுத்த இது வந்து ஃபுல்லா பார்க்க முடியவில்லை. முடிந்தால் எனக்கு ஒருக்கா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்சி மெடிடேஷன் செய்யும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி மெடிடேஷன் செய்யுமோ அது செய்யாதுன்றது எனக்கு கருத்து. அதை சொல்லிக்கொண்டு இந்த இதை வந்து இப்படி இதே மாதிரியான ஒரு காணொலியை நான் கனகாலத்துக்கு முன்னுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கிறேன். சிங்கப்பூர்ல இப்படி ஒரு 2 பிள்ளைகள் பிரெயின் சேர்ந்தபடி இருந்ததை வந்து ஆபரேஷன் செய்ததை வந்து நான் கேள்விப்பட்டு பேர்ந்தவர்கள் இறந்ததாக கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீங்கள் சொல்றது ஒரு நல்ல ஒரு காணொலி தான், கட்டாயம் நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் அந்த கருத்து திரும்பவும் சொல்லுகின்றேன், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் நல்ல மெடிடேஷன் செய்யும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி நல்ல மெடிடேஷன் செய்யாது என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த கருத்துக்களை சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. இதுல என்ன செய்யறாங்க, பிரெயினோட டச் பண்ணிருக்கிறாங்க வசந்தராஜ் மாஸ்டர். பிரெயினை ஆல்சோ செப்பரேட் பண்ணி செய்திருக்க வேணும் என்றுதான் என்னுடைய எண்ணம். எனவே நன்றி. வேறு யாரும் பேசியிருந்தா பேசுங்க, இல்லாட்டிக்கு நிறைவு செய்ய போகின்றேன். நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளை 8:45 சந்திப்போம்.